அதனால் இப்போ பிரச்சனை என்ன என்று சொன்னால், இது இந்துக்களின் பிரச்சனை அல்ல, இது பக்தர்களின் பிரச்சனை அல்ல. கடவுள் என்ற பெயரில் அதுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்தக்கூடிய ஒரு கலகம். இது அயோத்தி மாதிரி தமிழ்நாட்டில் ஆக்கணும். இது நான் சொல்லலை, ஹெச் ராஜா அறிவிச்சிருக்காரு இல்லையா? திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அயோத்தி ஆக்கிறது எப்படி ஆக்குனாங்கன்னு தெரியும், எத்தனை பணம் விழுந்ததுன்னு தெரியும், எத்தனை அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள்னு தெரியும். அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவது என்ற திட்டத்தில் இவர்கள் முயற்சி செய்தார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு தடுத்திருக்கிறது என்பதுதான் நடந்த நிகழ்வு. இதுக்கும் இந்துக்களின் மத நம்பிக்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக எங்கே அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுவார்களோ அந்த கார்த்திகை தீபம் அங்கே பொருத்தப்பட்டிருக்குது. மக்கள் பக்தர்கள் பார்த்துருக்காங்க. திருவண்ணாமலையில் எல்லா இடங்கள்லையும் அது நடந்திருக்குது. இவங்களுக்கு மேலே இருக்கிற தர்கா இருக்கு இல்லையா, அதை ஹெச் ராஜாவின் வார்த்தையில் சொல்லணும்னா நீங்களே எடுத்துருங்க தர்காவை அங்கேருந்து அப்படின்னு அவர் தான் பேசியிருக்காரு. அதை அங்கே பிரச்சனையை உருவாக்கணும், அதை இடிக்கணும் என்பது இவர்கள் நீண்டகால திட்டம். உடனடி திட்டம் தான் விளக்குகோள் தரேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அது கூடாரத்துக்குள்ள தலையை நுழைப்பதற்கு ஒட்டகத்தின் ஒரு முயற்சி. அது முளையிலேயே கிள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றபடி ஆட்சியை கலைக்கணும், அதை பண்ணோம் இதை பண்ணோம், இதெல்லாம் வெற்று பேச்சு. நியாயமாக இந்த சிஐஎஸ்எஃப்பை உத்தரவு போட்டு ராம ரவிக்குமாரோடு அவங்கள அனுப்பி இந்த தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் சிஐஎஸ்எஃப்புக்கும் இடையில், மத்திய படைக்கும் மாநில அரசின் காவல் படைக்கும் இடையில் ஒரு மோதலை உருவாக்கும் வண்ணம் தன் அதிகார வரம்பை மீறி செயல்பட்ட நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.